இதுதான் இங்கிலாந்துல இருக்க எட்ஜ்பாஸ்டன் ஸ்டேடியம். நம்ம 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி இங்கே தான் வின் பண்ணோம். ஜூலை 2ஆம் தேதி இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச் இங்கே தான் நடக்க போகுது. கிட்டத்தட்ட 125 வருஷமா இங்கே இன்டர்நேஷனல் டெஸ்ட் மேட்ச் நடக்குது. அதில் இந்தியா மட்டும் ஆல்மோஸ்ட் 60 வருஷமா விளாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு மேட்சும் ஜெயிச்சதே கிடையாது. 2018 விராட் கோலி வந்து 149 அடிச்சிருப்பாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். அப்படி நம்ம இந்த ஸ்டேடியமில் தோத்துட்டோம். இந்த ஸ்டேடியம் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா இப்போ ரீசெண்டாக வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சாங்க. ஆனால் அவங்க கடைசியாக வந்து 27 வருஷத்துக்கு முன்னாடி தான் வின் பண்ணாங்க. அவங்களோட ஜிங்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த ஸ்டேடியம்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. 1999 வேர்ல்ட் கப் செமிஃபைனலில் வந்து ஆஸ்திரேலியா கிட்ட வந்து இங்கே தான் வந்து அவங்க மேட்ச் டை ஆகி எலிமினேட் ஆவாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து லாட்ரி டிக்கெட் கிடைச்சா என்ன பண்ணுவோம்? இந்த ஸ்டேடியமே வந்து லாட்ரி டிக்கெட் வின் பண்ணி தான் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் 2005 ஆஷஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் விக்கெட்ல வந்து 2 ரன்ல வின் பண்ணியிருப்பாங்க இங்கிலாந்து. ஃபர்ஸ்ட் இங்கிலாந்துக்கான டே நைட் மேட்ச் வந்து இங்கே தான் நடந்துச்சு. இந்த மாதிரி இந்த ஸ்டேடியம்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு. இது வரைக்கும் இந்தியா ஜெயிச்சது இல்லை. ஸோ இந்த வாட்டி வந்து இந்தியா வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.